ஹவு குட் இஸ் அ ஹீரோ இஸ் வந்து ஹவு பிக் இஸ் த வில்லனுங்கிறத வச்சு தான். 2 பேர் சண்டை போட போகிறாங்க. இந்த 2 பேரில் 2 பேருமே மிகப்பெரிய ஆளாக இருந்தால் தான் அந்த போர் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி இந்த படம் ஒரு மிகப்பெரிய போரை பற்றி பேசுது. அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ்ஜே சூர்யா சார் வந்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த படம் பெருசாகணும்னா, அந்த போர் பெருசாகணும்னா அந்த அந்த இரு துருவங்கள் பெருசாக இருக்கணும். சர்தார் வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போதே வந்து சர்தார் வந்துட்டாரு, சார் வந்துட்டாருன்னு தான் பேசுவாங்க. அதே விஜய் கேரக்டர் ரொம்ப விஜய் வந்துட்டான் அப்படிம்பாங்க. டேய் ரெண்டும் நான் தான்டா, கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறான்னு சொல்லி. பட் அது அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே தெரியும். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே மித்ரனுக்கு ஒரு பழக்கம், ஃப்ளாஷ்பேக் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுவாப்பில். அது ஷூட்டிங் ஆரம்பித்து உள்ளே போய் நான் பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் பார்த்தேன், எப்பா என்னப்பா செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது பெரிய இந்த செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படி ஒவ்வொரு செட்டப்பும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. லக்கூட்டு கேட்டு லக்கு என்னம்மா இதுன்னு, இல்லைம்மா நல்லா வரும் பயப்படாத. ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர் பயமாகவே இருக்குது. ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும்.